வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெல் அலர்ட் ஃபிட்டிங்க பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வெல் அலர்ட் ஃபிட்டிங்னா என்ன? ஸோ எங்க யூஸ் பண்றோம்? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அந்த வெல்லலர் ஃபிட்டிங் எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பைப்பிங்ல யூஸ் பண்றாங்க. ஸோ பைப்லேருந்து நீங்க பிரான்ச் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபிட்டிங்க அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபோட்டோல நீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வெல்லலர் ஃபிட்டிங். ஸோ நெக்ஸ்ட் உள்ள ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, இது பைப். இது மெயின் பைப். சரிங்களா? மெயின் பைப்லேருந்து நான் பிரான்ச் எடுக்க போறேன். ஸோ ஸோ பிரான்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வெல்டட் ஃபிட்டிங்க பைப்ல வெல்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் பிரான்ச் எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இது ரன்னர் பைப். மெயின் பைப். ஸோ இது பிரான்ச் பைப். ஸோ 2க்கும் நடுவுல இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த வெல் ஓலட் ஃபிட்டிங். சரிங்களா? இந்த வெல் ஓலட் ஃபிட்டிங்ல 2 ஏரியாலயுமே வெல்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த மெயின் பைப்லயும் வெல்ட் பண்ணுவாங்க. அது போக பிரான்ச் பைப்லயும் வெல்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஏரியால நம்ம பிரான்ச் எடுக்கிறோமோ, ஸோ அந்த ஏரியால இந்த வெல் ஓலட் ஃபிட்டிங் யூஸ் பண்றாங்க. நம்ம வெல் ஓலட் ஃபிட்டிங் உங்களுக்கு இன்டெக்ரல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். அதுவே அதிகமான வலிமையான ஒரு ஃபிட்டிங் தான் இந்த வெல் ஓலட் ஃபிட்டிங். சரிங்களா? ஸோ இப்ப நார்மலா நீங்க இப்ப நான் பிரான்ச் எடுக்கிறேன் அப்படின்னா, ஆ நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீ டீ யூஸ் பண்ணுவாங்க பிரான்ச் எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்க ரெட்யூசிங் டீ நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 16 இன்ச் பைப். சரிங்களா? மெயின் பைப்பு 16 இன்ச். நான் எனக்கு ஒரு 4 இன்ச்ல ரெட்யூசிங் டீ எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த ரெட்யூசிங் அந்த டயாமீட்டர் உங்களுக்கு 4 இன்ச்ல வேணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்டா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 16 இன்ச் பைப் சைஸ்ல இந்த ரெட்யூசிங் அந்த டீல அந்த பிரான்ச் சைஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா 6 இன்ச் தான் இருக்கு. ஸோ எனக்கு 6 இன்ச்சுக்கு கீழ வேணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ல இல்ல. ஸோ அதுக்காக அந்த பர்ப்பஸ்க்காக அதுக்கு ஆல்டர்னேட்டா தான் இந்த வெல்வெட் பைப் கனெக்ஷன் ஆ யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த வெல்வெட் அந்த சைஸ் உங்களுக்கு 1/2 இன்ச்ல இருந்தே இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த ரெட்யூசிங் டீக்கு ஆல்டர்னேட்டா தான் உங்களுக்கு இந்த வெல்வெட் ஃபிட்டிங் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஆ இப்போ சைஸ் இந்த வெல்வெட் ஃபிட்டிங் எந்தெந்த சைஸ்லேருந்து அவைலபிளா இருக்கு பார்த்தீங்கன்னா, 1/2 இன்ச்லேருந்து அவைலபிளா இருக்கு. ஸோ மெட்டீரியல் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்பன் ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நிக்கல் அலாய்ஸ் இதில எல்லாமே பண்றாங்க. இது ஃபோர்ஜ்டு ஃபோர்ஜ்டு ப்ராடக்ட்ல பண்றாங்க. அதே மாரி பாரு, சீம்லெஸ் ப்ராடக்ட் ஆ இதுல எல்லாம் இந்த ஃபிட்டிங் ரெடி பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிட்டிங் ஏஎஸ்டிஎம் A234, 403, 420, 815 அதே மாரி ஃபோர்ஜிங்கில பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா 105, 182, 350. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணி அ இது ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ம அதே மாரி இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டாண்டர்ட் அது பார்த்தீங்கன்னா, ஆ எம்எஸ்எஸ் SP-97 இந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணி இத ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த டைமென்ஷன்ஸ், டெஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒரு வெல்டோலட்ல என்னென்னலாம் மார்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மேனுஃபேக்சரர் நேம் ஆர் ட்ரேட் மார்க், அப்புறம் மெட்டீரியலோட ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸ், சைஸ், அதுக்கப்புறம் எந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இது வெல்டோலட் ஃபிட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரர் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெட்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன் A182 F304 மெட்டீரியலு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சைஸ். சரிங்களா? 8 இன்ச்சு இன்ட்டு 2 இன்ச்சு. இது எப்படின்னா அவுட்லெட்டு, இன்லெட் அந்த இதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பிரான்ச்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்லெட்டுக்கு அதில உள்ள சைஸ்.
சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்றாங்களோ, அந்த ஸ்டாண்டர்ட வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஹீட் நம்பர். இது அஸ் யூசுவலா வந்து நம்ம வந்து மார்க் பண்றது. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு வெல்ட் வாலெட்ல வந்து என்னென்னலாம் நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, இந்தந்த டைமென்ஷன்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? இன்லெட்ல வந்து இன்லெட்டு, அவுட்லெட்டு, அதுக்கப்புறம் லென்த்து, திக்னஸ். இதுதான் வந்து நம்ம வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். டைமென்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து சைஸ்ல வந்து ஸ்மாலர் இன் சைஸ். சரிங்களா? நீங்க அந்த டீ ஃபிட்டிங்க கம்பேர் பண்ணும்போது, இது ரொம்ப ஸ்மாலர் இன் சைஸ். இது வந்து ஃபோர்ஜ்டு காம்பவுண்ட்ல வந்து இது வந்து பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மெட்டீரியல் நீங்க பார்த்தீங்கன்னா, அ கார்பன் ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நிக்கல், அலாய் ஸ்டீல்ஸ் இந்தந்த மெட்டீரியல்லாம் வந்து இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து வெல்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். மெயின் பைப்ல ஒரு பிரான்ச் எடுக்கணும்னா, மெயின் பைப்ல வந்து இது வெல்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. சரிங்களா? அதே மாரி இதோட திக்னஸ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டீ ஃபிட்டிங்கோட இந்த இதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி இது வந்து இந்த வெல் அலர்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ அந்த மெயின் பைப்ல வந்து பிரான்ச் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து ஸ்மூத் டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி அந்த டர்புலன்ஸ் வந்து மினிமைஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து டர்புலன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அ இப்போ வந்து ஸ்பேஸ் ஸ்பேஸ் கம்பேர் பண்ணும்போது, நம்ம வந்து கம்மியான ஸ்பேஸ்லயே நம்ம வந்து இத வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அத வெல்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு வெயிட்டும் கம்மி. அதே மாரி இப்ப நீங்க டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெல்டிங் வந்து 3 இடத்துல பண்ணணும். ஸோ இதுல வந்து அந்த அளவுக்கு பண்ண தேவையில்ல. ஸோ டைம் கன்சம்ப்ஷன் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபேப்ரிகேஷன் டைமிங்கும் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். அ இது இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, லோ பிரஷர் அண்ட் ஹை பிரஷர் அப்ளிகேஷனுக்கும் இது வந்து மோஸ்ட் வந்து சூட்டபுளா இருக்கும். இதுதான் வந்து இந்த வெள்ளர் ஃபிட்டிங்க பத்தி உள்ள எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சி யூ. பை.